യേശു ഒരു വാതിൽ തുറന്നാൽ, യേശു ഒരു വാസலை திறந்தால் ആരാലും അടയ്ക്കാൻ പറ്റത്തില്ല. யாராலும் அடைக்கவே முடியாது. യേശു വാതിൽ അടച്ചാൽ, യേശു கதவை அடைத்தால் ആർക്കും തുറക്കാൻ പറ്റത്തില്ല. யாராலும் திறக்க முடியாது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. 2025 2025 the year of open door. அது திறந்த வாசலின் வருஷமாயிருக்கும். ஆமென், ஆமென். 2024 டோர்கள் அடைஞ்சது கண்டு எങ്കിൽ, கதவை அடைக்கப்பட்டு பூட்டி இருக்கிறதை பார்த்தீர்கள் என்றால் 2025 டோர்கள் ஓபன் ஆகி வருന്നത് കാണും. ஆமென். கதவுகள் திறக்கப்படுவதை பார்ப்பீர்கள். விசுவாசிக்கிறவர் இது கரங்களை அடிச்சு ஏற்றெடுத்தாட்டே. விசுவாசிக்கிறவர்கள் இந்த வார்த்தையை கரங்களை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்கள். தேசத்தின் வாதில் தெய்வம் திறக்கும். இயேசு உங்க கதவை திறப்பார். தேசத்தின் வாதில் தெய்வம் திறக்கும். தேசத்தின் கதவை கர்த்தர் திறப்பார். ராஜ்யத்தின் வாதில் தெய்வம் திறக்கும். ஆமென். ராஜ்யத்தின் வாசலை தேவன் திறப்பார். பட்டணத்தின் வாதில்களை தெய்வம் திறக்கும். பட்டணத்தின் வாசலை தேவன் திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ഏത് വാതിലാണോ നിങ്ങൾക്കെതിരെ അടഞ്ഞിരിക്കുന്നത്, எந்த வாசல் உங்களுக்கு எதிராய் அடைக்கப்பட்டிருக்கிறது, ഇന്ന് രാത്രി നിങ്ങൾ ഇവിടെ ദൈവത്തെ ആരാധിക്കുമ്പോൾ, இந்த இரவிலே நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது സകല വാതിലുകളും, எல்லா வாசல்களும் എന്റെ ദൈവം തുറക്കാൻ പോവുകയാണ്. என் தேவன் திறக்க போகிறார். വെളിപ്പാട് പുസ്തകം 3-ാം അധ്യായം അതിന്റെ 7-ാമത്തെ വചനം വായിക്കുമ്പോൾ, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அதிலே 3-வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, യെശയ്യാ പ്രവാചകൻ പ്രവചിച്ച അതേ വാക്ക് തന്നെ യേശയ്യാ தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தையை தான் ഫിലദൽഫിയ സഭയ്ക്ക് വേണ്ടിയിട്ട് എഴുതുകയാണ്. பிலதெல்பியா சபைக்காக எழுதுகிறார். ഇതാണ് ഫിലദൽഫിയ സഭ എന്ന് വെച്ചോ. இதுதான் பிலதெல்பியா சபை என்று வைத்துக் கொள்ளலாம். വിശുദ്ധനും സത്യവാനും ദാവീദിന്റെ താക്കോലുള്ളവൻ അരുളി ചെയ്യുന്നു. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஆமென் சொல்லுகிறதாவது, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ആരും അടയ്ക്കാതെ വണ്ണം തുറക്കുകയും ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ആരും തുറക്കാതെ വണ്ണം അടയ്ക്കുകയും ചെയ്യുന്നവർ, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் സഭയിൽ വന്നിട്ടുണ്ട്. சபையிலே வந்திருக்கிறார். ഇത് സഭയ്ക്കുള്ള ദൂതാണ്. இது சபைக்குரிய தீர்க்கதரிசனம். വിശ്വസിക്കുന്നവർ മാത്രം ദൈവത്തെ സ്തുതിച്ച്, விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். എല്ലാവരും നല്ലവണ്ണം കരകളെ അടിച്ചു പറഞ്ഞ്, எல்லாரும் நல்ல முறையில கையை தட்டி துதிங்க. ദൈവം ദേശത്തിന്റെ വാതിൽ തുറന്നാൽ, தேவன் தேசத்தில் வாசலை திறந்தார். നിന്റെ സഭയ്ക്കകത്ത് ജനത്തെ ഇരുത്താൻ പറ്റാത്ത അളവിൽ, உங்க சபைக்குள்ளே ஜனங்களை உட்கார வைக்க முடியாத அளவிலே ദൈവം ജനത്തെ കൊണ്ടുവരും. தேவன் ஜனங்களை கொண்டு வருவார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ആരൊക്കെ നിനക്കെതിരെ വാതിൽ അടച്ചാലും, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கதவை பூட்டி போட்டாலும், ആ കതകിന്റെ കീ ഉള്ളവൻ ഇന്ന് രാത്രി ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. அந்த கதவுடைய திறவுகோலை உடையவர் இந்த இரவிலே வந்திருக்கிறார். കാരം അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ശത്രുവിന്റെ താക്കോൽ അവന്റെ കയ്യിലല്ല. சத்துருடைய திறவுகள் அவன் கையிலே அல்ல. ശത്രുവിന്റെ താക്കോൽ അവന്റെ കയ്യിലല്ല. சத்துருடைய திறவுகள் அவன் கையிலே அல்ல. ദൈവത്തിന്റെ കയ്യിലാണ്. அது தேவனுடைய கையில் இருக்கிறது. മന്ത്രവാദി പൂട്ടിയതും ആഭിചാരകൻ പൂട്ടിയതും ശത്രു പൂട്ടിയതും ഇന്ന് രാത്രി നീ ആരാധിക്കുമ്പോൾ ദൈവം നിനക്ക് വേണ്ടി തുറക്കാൻ പോവുകയാണ്. மந்திரவாதி பூட்டி போட்டதையும், ஆமென், சத்துரு பூட்டி போட்டதையும், பிள்ளை சூனியக்காரன் பூட்டி போட்டதையும் இந்த இரவிலே கர்த்தர் திறக்கிறார். നീ ആരാധിക്കാൻ തയ്യാറായാൽ, நீ ஆராதிக்க ஆயத்தமானால், ഏത് വാതിലാണോ നിനക്കെതിരെ അടഞ്ഞു കിടക്കുന്നത്, எந்த வாசல் உனக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ദൈവം തുറന്നു വരുന്ന രാത്രിയാണ്. தேவன் திறக்கிற இரவு. ஹல்லேலூயா. നിന്നെ തുറന്നു വിട്ടത്, உங்களை திறந்து விட்டது നസ്രേനായ യേശു ആണ് എങ്കിൽ, நசரேயனாகிய இயேசு என்றால், നിന്നെ പൂട്ടാൻ உங்களை பூட்டி போட ഒരു പാതാളത്തിനും കഴിയത്തില്ല. ஒரு பாதாளத்தாலும் முடியாது. Praise the Lord. ஹல்லேலூயா. നിന്റെ ഇന്നത്തെയും നാളത്തെയും വാതിൽ തുറപ്പാൻ കഴിവുള്ളവൻ, உங்களுடைய இன்றைய கதவையும் நாளைக்குரிய கதவையும் திறக்க வல்லமை உள்ளவர் ഇന്ന് രാത്രി ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இந்த இரவிலே இங்கே வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കരങ്ങളെ തട്ടി പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. നിന്റെ പ്രസന്റും പാസ്റ്റും ഫ്യൂച്ചറും അറിയാന്നുള്ളവൻ, உங்களுடைய
கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறியக்கூடியவர் ഇന്ന് രാത്രി ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இந்த இரவிலே இங்கே வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു ദിവസം ஒரு நாள் പറഞ്ഞേ சொல்லுங்க. നിന്റെ നാളെയെ കർത്താവിന് അറിയാന്ന് പറഞ്ഞു. உங்க நாளைய தினம் கர்த்தருக்கு தெரியும்னு சொல்லுங்க. അടുത്ത നിമിഷം എന്താണ് സംഭവിക്കാൻ പോകുന്നതെന്ന് என்ன நடக்க போகிறது என்று ദൈവത്തിന് അറിയാം. தேவனுக்கு தெரியும். യൂദാസ് മനസ്സിൽ ചിന്തിച്ച കാര്യം, யூதாஸ் தன் மனசிலே சிந்தித்த காரியத்தை കപട ചിന്തയോടെയാണ്, அந்த கபட சிந்தையோடுதான் யூதாஸ் കർത്തൃമേശയിൽ പങ്കെടുക്കുന്നത്. அவன் கர்த்தருடைய பந்தியிலே பங்காளியாய் மாறுகிறான். അവൻ അപ്പവും വീഞ്ഞും ഭക്ഷിക്കുമ്പോൾ തന്നെ அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவன் பானம் பண்ணும்போது புசிக்கும் போது യൂദാസിന്റെ ചെവിയിൽ പറഞ്ഞു, யூதாசுடைய காதிலே சொன்னார், നീ ചെയ്യേണ്ടത് വേഗത്തിൽ ചെയ്തേക്കാം. நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். I am ready. நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். I am ready. நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். യൂദാസേ, யூதாசே, നീ ചെയ്യേണ്ടത് വേഗത്തിൽ ചെയ്തോ. நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமா செஞ்சுக்கோ. നമ്മൾ എത്ര അന്യഭാഷ പറഞ്ഞാലും, நாம எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும், എത്ര കൃപാവരം ഉണ്ടെങ്കിലും, எவ்வளவு கிருபை வர இருந்தாலும், ഒരു അപകടം ஒரு ஆபத்து வந்தது என்றால், ഒരു അപകടം വന്നതിന് ശേഷമേ ஒரு ஆபத்து வந்ததுக்கு பின்புதான் നമുക്ക് തിരിച്ചറിയാൻ പറ്റൂ. நம்மால அத குறித்து புரிதல் வரும். പക്ഷെ എന്റെ യേശു അങ്ങനെ അല്ല. என் இயேசு அப்படி அல்ல. ഒരു കാര്യം നടക്കുന്നതിന് മുമ്പ്, ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாகவே എന്റെ കർത്താവിന് അറിയാം. என் கர்த்தருக்கு அது தெரியும்.